வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப அருமையான ரெசிபிங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணுறதால சத்தும் கூட. பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஆஃபீஸ் ஸ்கூல் எல்லாத்துக்குமே லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப வசதியான இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. இப்போ பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி 1/4 கப் எடுத்துக்கலாம். கேரட் ஒரு 1/4 கப் இது போல் நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு அதுவும் ஒரு 1/4 கப் நம்ம எடுத்து அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 3, மராட்டி மொக்கு 1, பட்டை 1 அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. மசாலா பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வெங்காயம் 1 இது போல் 1 கப் நம்ம இது போல் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரை மணி நேரம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் 1 கப் நம்ம எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் ஜீரகம் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் மசாலா பொருள் 1 பை 1 எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துடலாம். இது வறுப்பட்டதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுட்டு அதே நம்ம அதை வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதெல்லாம் போட்டுட்டு இப்போ உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டு 2 பரட்டிக்கலாங்க. கரண்டியிலே இப்படி கலந்துடலாம். 2 நிமிஷம் இப்படி வதங்கிட்ட பிறகு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னொரு 1/2 கப் நம்ம மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா கலந்துட்டு
மூடி வச்சிடலாம். ஆவி வந்து வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடுச்சுங்க. இது ரொம்ப கிளறாமல் சைடில் மெதுவாக இப்படி கிளறி விட்டுடலாங்க. இது மேலே நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ், வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொரிச்சது அதை அப்படி மேலே தூவிட்டு, முந்திரி பருப்பு அதையும் நம்ம நெய்யில் வறுத்துட்டு இது மேலே அப்படி தூவினா சூப்பர் டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.